இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றான சிகை அலங்கரிப்பு துறை பெருந்தொற்று காலகட்டத்தில் செயல்பட அனுமதி வேண்டும் என்று அரசாங்கத்தை மன்றாடிய நிலை மாறி இன்று திறக்கப்பட்டிருக்கும் கடைகளுக்கு போதுமான பணியாளர்கள் இன்றி பல்வேறு இடர்பாடுகளை மலேசிய சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் எதிர்நோக்கியுள்ளன. இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டுமாயின் சிகை அலங்காரத்துறைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அந்நிய தொழிலாளர்களுக்கான தடையை அரசாங்கம் மிக விரைவில் நீக்க வேண்டும் என்று வட மாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் கேட்டுக்கொண்டார். பெருந்தொற்று காலகட்டத்தில் சிகை அலங்கார கடைகள் மாதக்கணக்கில் செயல்படாமல் இருந்த நிலையில் அதில் பணியாற்றிய பல இந்திய பிரஜைகள் தங்களின் தாயகத்திற்கு திரும்பினர். இத்துறைக்கு இன்னும் அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் பணியாளர்கள் இன்றி தமது தரப்பு திண்டாடுவதாக புவனேஸ்வரன் கூறினார். அது மட்டுமின்றி கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் குறைவான பணியாளர்கள் நிலையில் நீண்ட நேரமாக காத்திருப்பதால் சினமடைவதாகவும் அவர் தெரிவித்தார். முடிவெற்றும் சமுதாயத்தில் உள்ளவங்களை நிறைய வாழ்க்கையில் பின்தங்கியிருக்காங்க. காரணம் அவங்க கடையை அடைச்சி அதனால நஷ்டப்பட்டு வேளாள்கள் பற்றாக்குறையினால, அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள எல்லா முடித்திருத்த நிலையும் அடைக்கப்பட்டு பெரிய சரிவை கண்டிருக்கோம். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களோட அதிருப்தியையும் நிறைய சம்பாதிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம், ஏன் ஆள் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப வாடிக்கையாளர்களும் கஷ்டப்படுறாங்க. எனவே அந்நிய தொழிலாளர் தருவிப்புக்கு அரசாங்கம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த சிகை அலங்கரிப்பு உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் பிரணாமா செய்திகளிடம் குறிப்பிட்டார். அரசாங்கம் எப்படி மற்ற நாடுகளில் இருந்து அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்க அனுமதி கொடுக்குறாங்களோ அதே போல இந்திய சமுதாயத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் தெரிவித்து இந்தியர்கள் செய்யும் அனைத்து தொழில், முடித்திருத்த நிலம், இரும்பு கடை, ஜவுளி கடை, இது போல் எல்லா தொழிலுக்கும் அரசாங்கம் ஆள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே வேளையில் கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்னதாக செயல்பாட்டில் இருந்த மாற்று பணியாளர்களுக்கான விண்ணப்பத்தையும் அரசாங்கம் மீண்டும் அமல்படுத்தவோ அல்லது புதுப்பித்து வழங்கவோ வேண்டும் என்று புவனேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார்.